ஹலோ எவ்ரிவன். ப்ராக்டிஸ் எதை எடுத்தாலும் ப்ராக்டிஸ், என்ன பண்ணாலும் ப்ராக்டிஸ். ஒரு ஹேபிட்டை கீப் பண்ணோம் அப்படின்னாலும் ப்ராக்டிஸ், ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரணுன்னாலும் ப்ராக்டிஸ், ஸ்போர்ட்ஸுக்கு போனாலும் ப்ராக்டிஸ், எங்கே பார்த்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் ப்ராக்டிஸ். இதுதான் நம்ம லைஃபே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி இதை பற்றிலாம் பேச போகிறதே கிடையாது. நம்ம இன்றைக்கி பேச போகிறது எல்லாமே நீங்கள் உங்களையே மாற்றிக்கணும், அதை பற்றி தான் பேச போகிறோம். அந்த டாபிக் என்ன அப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சம் கீவேர்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் மாற்ற முடியும். தென் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஷின் கேட்குறேன். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எதுக்காக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது? தென் நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக எப்போ ஆனீங்க? அது எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களையே நீங்கள் கேர் பண்ணிக்கிறத பற்றி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட், உங்களுக்கு உங்களையே நீங்கள் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எப்போ தோண ஸ்டார்ட் ஆனிச்சு? நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு கரெக்டான ரீசன் இருக்கும். ரீசனே இல்லாமல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கணும், நம்மளே நம்ம பார்த்துக்கணும், இதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் நமக்கு அப்படின்னு தோணாது. ஸோ ரீசன் இருக்கும் கண்டிப்பாக. அந்த ரீசன் என்ன? அந்த ரீசன்ஸ்லாம் கொஞ்சம் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ரீசன், மோஸ்ட்டாக எல்லாருமே அடிக்ட் ஆகக்கூடியது ஃபெயிலியர், பிரேக்கப். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே நடந்திருக்கும். இது யாருக்குமே நடக்காமல் இருந்திருக்காது, எல்லாருக்குமே நடந்திருக்கும். பிகாஸ் அவங்க தான், அந்த ஒருத்தவங்க தான் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே அப்படின்னு நம்ம ஒரு ட்ரீமில் இருப்போம். திடீர்னு அவங்க நம்மளை விட்டு போகும்போது, நம்மளை ஏமாற்றிட்டு போகும்போதோ, இல்லை ஏதாச்சும் ரீசன் சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போகும்போதோ, சடனாக நம்ம டிப்ரெஸ்க்குள்ளே போயிடுவோம். நமக்கு எதுவுமே வேண்டாம், நம்மளுக்கு லைஃபே எதுவுமே இல்லை அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம பற்றியே சேடாக சாங் கேட்டுட்டு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப போரிங்கான லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்போம். இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், நம்ம எது பண்ணாலுமே அது ஒர்க் அவுட் ஆகாது, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. இது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன், ரிலேட்டிவ்ஸ். நீங்கள் எப்படின்னா, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் பண்ண போனீங்கன்னா, நீ ஏன்ப்பா செய்கிற, நானே இதை செஞ்சுக்கிறேன், நீங்களாம் அதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா அவங்களுக்கு தேவையான வரை உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு, கடைசியில் உங்களுக்கு இது ஏதாச்சும் வேணும் அப்படின்னா, இதெல்லாம் நாங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. ஸோ இந்த 3 ரீசனுமே கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்க, அது எந்த ரீசனாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது பக்கம் திரும்ப கூட பார்க்க வேணாம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸாக இருப்போம். நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான், தென் நமக்காக நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேலே கொஞ்சம் ஃபோக்கஸாக திருப்புவோம். மற்றவங்களுக்காக வாழாமல் நமக்காக வாழ்வோம். இந்த குவாலிட்டிஸ்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, மாற்றம் ஒன்றே மாறாதது. பிகாஸ் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். எந்த பீப்புளையும் ஜட்ஜ் பண்ண முடியவே முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி, ஒரு கிளியரான கோலை செட் பண்ணுறது. எவ்வளோ ரிஸ்க்கான சுச்சுவேஷன் இருந்தாலும் என்னோடய கோல் இது தான், இதுக்காக நம்ம எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியை பில்ட் பண்ணுறது. தேர்ட் குவாலிட்டி, ப்ரியாரிட்டி செல்ஃப் கேர். நம்மளை பற்றி நம்மளே எப்போ எழுந்திருக்கணும், எப்போ தூங்கணும், என்ன வேலை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத பற்றின ஒரு செல்ஃப் கேர். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். ஃபோர்த் குவாலிட்டி, இம்ப்ரூவ் யுவர் ஹெல்தி ஹேபிட். என்ன அப்படின்னா, நமக்கு எதெல்லாம் நல்லதோ அதை தேட ஸ்டார்ட் பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். தென் நம்மளோட லைஃப்பில் அது ஒரு ஹேபிட்டாக கூட க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிஃப்த் குவாலிட்டி, கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கணும். பெரிய விஷயங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும். சிக்ஸ்த் குவாலிட்டி, டெவலப் எ பாசிட்டிவ் மைண்ட் செட். நமக்கு எவ்வளோ தான் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அதை சேஸ் பண்ணி பாசிட்டிவான மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணணும். இதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம்,
பார்க்காதவங்க மறக்காமல் சேனலில் போய் பாருங்கள். அது அதில் இருக்கட்டும். பட் இதில் எப்படி நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தில் இருக்கிற நல்லதை தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கெட்ட விஷயத்தில் கூட நல்லது இருக்குது அப்படின்னு அதை தேடி கண்டுபிடிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் செட் பாசிட்டிவாக ஆகிடும். 7th குவாலிட்டி, லேர்ன் சம் நியூ ஸ்கில்ஸ். இதுவரை உங்களுக்கு தெரியாத எல்லா விஷயங்களையும் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதோட பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரை நீங்கள் கற்றுக்கணும். புதுசாக கற்றுக்க ட்ரை பண்ணணும். 8th குவாலிட்டி, நம்ம அதிகமாக பேசுகிறத விட்டுட்டு அதிகமாக லிஸ்டன் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம தேவையில்லாத இடங்களில் பேசாமல் தேவை இருக்கிற இடத்துல மட்டும் பேசுகிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கவனிக்கிறனால நமக்கு ஒரு ப்ராப்ளம்லேருந்து எப்படி வெளியில் வர்றதுக்கான சொல்யூஷன் கூட அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பேசுகிறத விட்டுட்டு நிறைய கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 9th குவாலிட்டி, டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. இப்போ சொன்ன 8 குவாலிட்டியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 9th குவாலிட்டி தான் அதோட ரிசல்ட் இது தான். ஓகேவா? இந்த குவாலிட்டிஸில் நீங்கள் இதுவரை என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இன்னும் ட்ரை பண்ணலை, இதுதான் நான் இப்போ தான் புதுசாக கேட்குறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் மற்றவங்கள நீங்கள் பார்த்துக்கிறத விட உங்களை நீங்களே பார்த்துக்கணும். அப்போனா தான் உங்கள் வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நீங்களோட வேல்யூ மற்றவங்களுக்கும் புரியும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்களோட சேர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். தென் ட்ரை கூட பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இது உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் மறக்காமல் பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.